ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா தமிழ் டப்பிங்கோட மிஸ்ட்ரி த்ரில்லரா ரிலீஸ் ஆன பிரிக் படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை ஒரு மர்மமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங்கை சுத்தி ஒரு வித்தியாசமான கருப்பு சுவர் வந்து மூடிடுது. உள்ள மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் இன்னும் சில பேருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்களால வெளியவும் போக முடியல. இப்போ இந்த கருப்பு சுவர் எங்கிருந்து வந்துச்சு? யார் இதை உருவாக்குனாங்க? உள்ள மாட்டினவங்க எல்லாரும் வெளியே வந்தாங்களா இல்லையா? இது எல்லாத்தையும் சம சஸ்பென்ஸா புதிரா சொல்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தா இந்த படத்தோட கதையத்தான் முக்கியமா சொல்லணும். வேற லெவலுங்க. ரொம்பவே வித்தியாசமா புதுசா இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி ஸ்கிரீன் பிளேவும் சம விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. கதையில ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. கதை நகர நகர அங்கங்க பல கேள்விகள் எழும். அதுக்கான பதிலா சொன்ன எல்லா விஷயங்களும் ரொம்ப சூப்பரா இருந்தது. குறிப்பா ஒரு சீன்ல ஒரு கேரக்டரோட கை வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கும். அது எப்படி நடந்துச்சுன்னு இன்னொரு கேரக்டர் வச்சு காட்டுவாங்க. அதெல்லாம் பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சுப்பா. அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினும் போடுற பிளான், கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் செமையா இருந்துச்சு. அந்த பிளாக் சுவரை பத்தின டீடைலிங்குமே ரொம்பவே புதுமையா இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம முழிக்கிற அந்த இடத்துல எல்லாம் அவங்க நடிப்பு ரொம்ப பிரமாதமா நம்பகத்தன்மையோட இருந்துச்சு. மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தா படத்தோட பெரிய பிரச்சனை சிலருக்கு கதை புரியாம போக வாய்ப்பிருக்கு. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகுது. விஷுவல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அங்கங்க கொஞ்சம் கிராபிக்ஸ்ல குறை தெரியுது. கடைசியில அவங்க அங்கிருந்து தப்பிக்கிற விஷயம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதே மாதிரி அந்த பிளாக் வால் பத்தி கடைசியில சொன்னது சுத்தமா புரியல. இது எப்படிடா சாத்தியம்னு தோணுச்சு. மொத்தத்துல வழக்கமான படங்களை பார்த்து போர் அடிச்சு போனவங்களுக்கு இந்த பிரிக் ஒரு நல்ல த்ரில்லரா இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். 1-2 லிஃப்லாக் காட்சிகள் தவிர மத்தபடி அடல்ட் கண்டென்ட் எல்லாம் எதுவும் இல்ல. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. பாக்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்த வீடியோவுல சந்திக்கும் வரை பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.